17/2/2026 பஞ்சாங்க விவரம். இப்போது இன்றைய பஞ்சாங்க நிலவரம் பார்ப்போம் நண்பர்களே. கடைசியாக 17/2/2026 அன்று இன்றைய விருந்தினர் யார் என்று, நான் நட்சத்திர நாயகன் யார் என்பதையும் பார்ப்போம். கடைசி வரை வீடியோவை பாருங்கள். கடைசியாக சொல்லப் போகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2026 இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் கணக்குப்படி மாசி மாதம் 5ஆம் தேதியில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல முக்கிய மாற்றங்களை கொண்ட ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே. இன்றைய திதி நிலவரத்தை பார்த்தோம் என்றால், காலை 8:35 வரை அமாவாசை திதி நீடிக்கிறது. எனவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் காலை 8:30 அதை நிறைவு செய்து விசேஷமானது நண்பர்களே. அதன் பிறகு பிரதமை திதி துவங்குகிறது. ஒரு புதிய மாதத்தின் தொடக்கத்திலும் அமாவாசைக்கு அடுத்து வரும் அந்த பிரதமை திதி ஒரு புதிய திட்டங்களை மனதிற்குள் விதைப்பதற்கு ஏற்ற காலமாக அமையும். நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று இரவு 10:17 வரை அவிட்டம் நட்சத்திரம் சஞ்சரிக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் வருவது முகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பான அமைப்பாகும் நண்பர்களே. குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு இன்று முருகனை வழிபடுவது நல்ல முன்னேற்றத்தை தரும். இரவு 10:17 பிறகு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோக பலன்களை கவனிக்கும் போது இரவு 10:17 வரை மரண யோகம் நிலவுகிறது. எனவே சுபகாரியங்களை தொடங்குவதோ, பெரிய முதலீடு செய்வதோ அல்லது முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதோ இன்று தவிர்க்கப்பட வேண்டியது நல்லது. 10:17 மேல் சித்தயோகம் தொடங்குவதால் அதன் பிறகு சுபமான சிந்தனைகளையும் செயல்களையும் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. நேர கணக்கீட்டில் இன்று ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையிலும், யமகண்டம் காலை 9 to 10 வரையிலும் அமைகிறது. எனவே இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்கள் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இன்றைய சூலம் வடக்கு என்பதால் தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு பால் அருந்திவிட்டு செல்வது பரிகாரம் அமையும் நண்பர்களே. முக்கியமாக இன்று கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது நண்பர்களே. 17/2/2026 இந்த இனிய நன்னாளின் சிறப்பு விருந்தினராக துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் துணையால் அதிர்ஷ்டம் பெருகும் நாள். கணவன் மனைவியிடையே தேன் போன்ற இனிமையான சூழல் நிலவும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அல்லது புதிய தொழில் ஒப்பந்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். நீதி தவறாத துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்றால் தராசு, நீதி தவறாதவர்கள். எந்த சூழ்நிலையும் கடைசியாக அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். 2இல் விருச்சகம் இருப்பதால் உங்கள் பாக்கியம் என்பது ரகசியமாக சேரும். பெரும் செல்வம் 6இல் மீனம் இருப்பதால் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் உங்கள் கர்ம வினைகள் தீரும். 10இல் கடகம் இருப்பதால் பொதுமக்களின் பேராதரவு பெற்ற தொழிலில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். இறைவனின் கருணை உங்கள் மீது எப்போதும் இருக்கின்றது. உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகையே உங்கள் வெற்றியின் அடையாளம் நண்பர்களே. இப்போது இன்றைய நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு அஸ்தம் நட்சத்திரம். வெற்றி உங்கள் கையில். சந்திரனின் மனோபலமும் புதனின் சாதுரியமும் கொண்ட நீங்கள் உங்கள் உழைப்பால் மண்ணை தங்கமாக்கும் வல்லமை படைத்தவர் நீங்கள். காயத்ரி தேவியின் கரம் பிடித்தவர் நீங்கள். உங்கள் கைகளில் ஒரு மந்திர சக்தி இருக்கின்றது. உழைப்பையே மூலதனமாக்குங்கள். உங்கள் கைகளால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆகவே இது போன்ற அமைப்புகள் எல்லோருக்குமே இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார்த்து அதற்கான ஒரு நிதானத்தை கடைபிடித்து நாம் செயல்பட்டால் அவசியம் வெற்றி நாளையும் நமதே. உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இறைவன் அருளால் இன்றைய நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.